ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது Deva4win. வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரோஷே கோஸ்டர் பார்க்க போகிறோம். கோஸ்டர் வந்து நம்ம நிறைய கலர் காம்பினேஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான். இது வந்து சின்ன பசங்க கூட ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய லீவ் கிடச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து க்ரோஷேயில் கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுங்க. ஸோ அவங்க வந்து ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக எல்லா ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கிற அந்த உள்ளன் த்ரெட் நீடில் வந்து வாங்கி கொடுத்தாவே போதும். அதை வச்சு அவங்க வந்து பேசிக்லேருந்து கற்றுக்க முடியும். ஸோ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 8 ப்ளே யான் அதுக்கப்புறம் 4.5 mm ஹூக் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ஹூக் சைஸ் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த யான் உள் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கோஸ்டர் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் திக்கர் யான் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங்குக்கு த்ரெட்டை இந்த மாதிரி 2 விரலில் இப்படி சுற்றிக்கோங்க. க்ராஸாக சுற்றிட்டு ஹூக் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு த்ரெட் வழியாக விட்டு இந்த செகண்ட் த்ரெட்டை இப்படி எடுக்கணும். எடுத்து அந்த லூப் வழியாக இந்த த்ரெட்டை இப்படி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் மேஜிக் சர்க்கிள். ஸோ இப்போ இந்த சின்னதாக இருக்க நூல் பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து சின்னதாகும். செயின் 3 1 2 3 செயின் 3 வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவை நம்ம எடுத்துக்கணும். இப்போ டபுள் க்ரோஷேக்கு ஒரு வாட்டி ஹூக் இந்த மாதிரி சுற்றி சர்க்கிள்குள்ளே விட்டிங்கன்னா 3 லூப்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 அடுத்த 2. ஸோ நம்ம டோட்டலாக 14 டபுள் க்ரோஷே ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த செயின் 3யோட சேர்த்து. ஸோ செயின் 3 போட்டதுக்கப்புறம் 13 டபுள் க்ரோஷே நம்ம போட்டுக்கணும். ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அகெயின் அந்த சின்னதாக இருக்க யான் பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ நல்லா டைட்டாக ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. அந்த சர்க்கிள் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். செயின் 3 போட்டோம் இல்லையா, அந்த தேர்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். இப்போ அகெயின் செகண்ட் ரவுண்டுக்கு செயின் 3 போட்டு அதே ஸ்பேஸ்லேயே இன்னொரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்தடுத்து வர எல்லா ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ லாஸ்ட் ரவுண்டில் 14 ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ரவுண்டில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வரணும். அப்போ டோட்டலாக நமக்கு 28 டபுள் க்ரோஷே இருக்கும். ஸோ இதே போல் 28 பண்ணிட்டு வரலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். சின்ன பசங்க வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணிக்கோங்க. செயின் 3 அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ செயின் 3 போட்டிருக்கோம், அது வந்து ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இப்போ 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேவும் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேவும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ 1 2 1 2 இந்த கவுண்டில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 42 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1 2 1 2 இதே போல் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க.
தேர்ட் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஃபோர்த் ரவுண்டுக்கு அகெயின் செயின் 3 1 2 3. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ போன ரவுண்டில் நம்ம வந்து 1 2 1 2 ஸ்டிச் பண்ணோம். இப்போ வந்து 1 1 2. ஸோ இன்க்ரீஸிங் ரவுண்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். நம்ம ஹேட் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிருப்போம். ஸோ அதே போல் தான் இன்க்ரீஸிங் ரவுண்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவுமே 1 1 2 இந்த ரேஷியோவில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். இந்த ரவுண்டோட எண்டில் டோட்டலாக நமக்கு 56 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மெலிசாக இருக்க யான் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ இன்னும் 2 ரவுண்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த 4th ரவுண்டோட ஸ்டாப் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து டோட்டலாக 4 இன்ச்சஸ் இருக்குது. என்னோடய கோஸ்டர் வந்து 4 இன்ச் இருக்குது. ஸோ இந்த ரவுண்டோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ செயின் 3 போட்டிருந்தோம்ல, அந்த 3rd செயினில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நூல் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் சர்க்கிள் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதே போல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அதில் எப்படி அடுத்த ரவுண்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 1 1 1 2 இதில் வந்து 1 1 2 போட்டோம். நெக்ஸ்ட்டில் 1 1 1 2. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. எக்ஸஸ் யான்லாம் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்படியே விட்டால் கூட இப்படியே கூட நம்மளுக்கு வேணும்னா விட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து இதில் ஒரு டிசைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எடுத்துருக்க ஃபஸ்ட்டு கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டிருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரவுண்டு. அதில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கு நடுவுலையும் ஒரு கேப் இருக்கும். 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் வி மாதிரி இருக்கும். அந்த ஷேப்பில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் நம்ம இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணி அது வழியாக இந்த நூலை இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஸோ இந்த இன்னொரு கையில் வந்து இந்த விரலில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடுத்த கேப், ஒரு ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அதுக்கு அடுத்த கேப்பில் இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி எடுக்கணும். எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே போல் தான். ஸோ அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்து அது வழியாக இப்படி எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின்ஸ் மாதிரி வரும், செயின் ஸ்டிச் மாதிரி வரும். அடுத்த ஸ்டிச் கேப்பில் விட்டு இப்படி எடுத்து அந்த லூப்பை இப்படி எடுக்கணும். ஸோ இதே போல் ஒவ்வொரு ஸ்டிச்சு தொடர்ந்து லைனாக இருக்க எல்லா ஸ்டிச்லேயும் இதே போல் தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போம். செயின்ஸ் போலவே இருக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கும்பொழுது அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும் அது. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் முடிக்கும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே அந்த செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி அது வழியாக இப்படி நூல் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி எடுத்துக்கணும். இப்போ த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். ஹூக் எடுத்துருங்க. எடுத்துட்டு பேக் சைடில் இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அகெயின் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு செயின் போட்டிருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு செயினில் அடியிலேருந்து ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும்.
இன்சர்ட் பண்ணிவிட்டு அது வழியாக அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நம்ம எங்கே ஜாயின் பண்ணுறோம் எங்கே எடுத்தோம் அப்படிங்கிறது தெரியாது, ஈவனாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஸ்லிப் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டோன்னா அது வந்து தெரியும் அசிங்கமாக. ஸோ அதனால் இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈவனாக இருக்கும். நாட் போட்டுட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் அந்த கேப் 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ அது வழியாக அடுத்த நூலை வந்து எடுத்துக்கணும். எடுத்து பேக் சைடில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கேப்பில் ஹூக் இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இதே போல் நம்ம 4 ரவுண்ட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, 4 ரவுண்டோட ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் கேப்லேயும் இன்சர்ட் பண்ணி இதே போல் போட்டுக்க போகிறோம். செயின்ஸ் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் கலர் யான் வந்து நான் 4 ப்ளே யான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கோஸ்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். நீங்கள் சேம் சைஸ் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அதே போல் 3rd ரவுண்டில் இருக்கிற ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கு நடுவில் விட்டு செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். 3rd ரவுண்டும் ஸ்டிச் பண்ணிட்டோம். 4 ரவுண்ட்ஸ்க்கும் செயின் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க, ரொம்பவே சிம்பிள் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதே போல் நீங்கள் ஒவ்வொரு கோஸ்டருக்கும் ஒரு கலர் கொடுத்துக்கலாம், இல்லைனா வேறு கலர் கூட நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். பேக் சைடில் இந்த நாட்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லைனிங் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் நான் வந்து ஒவ்வொரு கோஸ்டருக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒன்றுத்துலேருந்து 4 ரவுண்ட்ஸும் அந்த செயின்ஸ் போட்டிருக்கேன், இன்னொன்றுல வந்து 3 ரவுண்ட்ஸுக்கு மட்டும் போட்டிருக்கேன், இன்னொன்றுக்கு பார்த்திங்கன்னா 2 ரவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலரும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி மல்டி கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.